ஸ்ரீ மாத்ரே நமகா. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டையை அடுத்த கிளாம்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பாளுடைய திவ்ய ஆலயமானது எழுந்தருளியுள்ளது. இந்த ஆலயத்திலே அம்பிகையானவள் பல வருடங்களாக நம்ம பக்தர்களுக்கெல்லாம் அழகாக அருமையாக ஒரு திவ்ய தரிசனத்தை கொடுத்து நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றாள். இந்த அன்னையாகப்பட்டவள் லலிதா சகஸ்ரநாமத்தில் தியான ஸ்லோகத்தில் எவ்வாறெல்லாம் அன்னையை வர்ணிக்கப்பட்டுள்ளதோ அதே மாதிரி சொரூபத்திலே இங்கே அம்பாள் எழுந்தருளி இருக்கின்றாள். தன்னுடைய 4 கரங்களிலுமே பஞ்சபுஷ்பம், கரும்புவில், பாசம், அங்குசம் இவை 4ஐயும் 4 ஆயுதங்களாக அம்பிகையை ஏந்தி கொண்டு அம்பிகை இங்கே வீராசனத்தில், அதாவது வலது காலை மடித்து கொண்டு இடது காலை தொங்கவிட்ட நிலையில் வீராசனம் என்று சொல்லக்கூடிய அதி விசேஷமான ஒரு ஆசனத்திலே அம்பிகை எழுந்தருளி நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றாள். இங்கு அம்பிகைக்கு நமது திருமியச்சூரிலே எப்படி அம்பாளுக்கு கொலுசு சாத்தி அம்பிகை வழிபாடு செய்வார்களோ அதே மாதிரி இங்கும் அம்பிகைக்கு கொலுசு சாத்துவதற்கான அமைப்புகள் உண்டு. ஆகையினால் பக்தர்கள் இங்கு கொலுசு காணிக்கை நிறையவே செய்வார்கள். அம்பிகை நிறைய பேருடைய கனவிலே சென்று தனக்கு தேவையான வஸ்துக்களை, அதாவது திருமாங்கல்யம், மூக்குத்தி, புல்லாக்கு, தண்டை, கொலுசு, மெட்டி இது போன்ற திருவாபரணங்களையும் தனக்கு தேவையான பட்டு பீதாம்பரங்களையும், அதாவது 9 கஜம் பட்டு புடவை நிறைய பேர்கிட்ட அம்பாள் கேட்டு வாங்கிக்கிறது. இந்த பட்டு வஸ்திரம் நிறைய பேர்கிட்ட அம்பாள் வாங்கி தினைக்குமே அம்பாள் இன்னைக்கு பட்டு வஸ்திரமே தான் சாத்தின்னு இருக்கா. ரெகுலராக அம்பாளை ஃபாலோ பண்ணுறவாளுக்கு தெரியும். அம்பாள் இங்கே எப்படி மணித்வீபத்தில் அம்பாள் சர்வாலங்கார பூஷதியா எப்படி இருப்பாளோ அதே மாதிரி தான் இந்த கிளாம்பாக்கம் க்ஷேத்திரத்துலையுமே அம்பாள் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மூர்த்தி. மற்ற ஸ்தலங்கள்லாம் நம்ம அம்பாளை சேவிக்கிறச்ச ரொம்ப ஒரு பெரியதான ஒரு விக்கிரகமா இருப்பா, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஒரு சின்னதான ஒரு மூர்த்தமா இருக்கும். ஆனா இந்த ஸ்தலத்துல நம்ம பாக்குறச்ச அம்பாள் எப்படி இருப்பா அப்படின்னாக்கா, ஒரு பொம்மநாட்டி என்ன லட்சணமோ ஒரு பொம்மநாட்டிய மூலாலயத்துல உட்காத்தி வச்சு ஒரு வஸ்திரம் சாத்தி ஒரு புஷ்பத்தை சாத்தி நம்ம ஒரு மாலையை சாத்தி உட்காத்தி வச்சு நம்ம அலங்காரம் பண்ணினோம்னா எப்படி ஒரு தோரணை இருக்குமோ அதே மாதிரி தோரணையில அம்பாள் இங்க எழுதிருக்கா. ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மூர்த்தி. அம்பாளை நேர்ல சேவிச்சவாளுக்கு அதனுடைய தத்துவம் தாத்பரியம் நிறையவே புரியும். அந்த அம்பாளுடைய அந்த அனுகிரகத்தை அடைஞ்சவா இங்க அம்பாள் சன்னிதியில நித்தியமும் கண்ணீர் ஜலம் விட்டு கண்ணில் ஜலம் விட்டு அழற காட்சியை நம்ம தினைக்குமே நம்ம சேவிக்கலாம். அந்த அளவுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் இங்க எல்லாருக்குமே அவளை நேர்ல தரிசனம் பண்றவாளுக்கு அனுதினமும் அம்பாள் கொடுத்துன்னு இருக்கா. ரொம்ப ஒரு விசேஷமான மூர்த்தி. அம்பாள் இங்க எப்படி அப்படின்னாக்கா, இங்க பிராச்சீனமா இருந்த அம்பாள் இங்க நம்ம சன்னதியில இருக்கக்கூடிய நாகவள்ளி அம்மன்ற அந்த அம்பாள் தான் இங்க பிராச்சீனமா இருந்தாள். அந்த அம்பாளுக்கு சன்னதி பண்ணணும்னு எல்லாம் ஏற்பாடு பண்றச்ச அந்த சன்னதி அமைச்சுட்டு இருக்கிற அந்த முக்கியஸ்தர்களுடைய சொப்னத்துல இந்த அம்பாள் உத்தரவாகி இந்த ஸ்தலத்துல இந்த மாதிரி ஸ்வரூபத்துலதான் எனக்கு இருக்க பிரியம், என்னை இந்த மாதிரி பண்ணுங்கோன்னு அம்பாளுடைய சமிக்கையின் பேர்ல அம்பாள் இங்க பிரதிஷ்டை. அம்பாள் இங்க பிரதிஷ்டையாக பல வருட காலங்கள் தன்னை யாருக்கும் தெரியப்படுத்திக்காம இந்த ஒரு கிராமத்துல ஒரு கிராம தேவத்தை போலவே தான் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வயல்வெளிகளுக்கு நடுவில் அம்பாள் இங்க அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தா. இந்த கிராமத்துல உள்ளவாளுக்கு மட்டும் திடீர்னு அம்பாள் என்ன நினைச்சுட்டான்னு தெரியல, தன்னுடைய அந்த அனுகிரக அலைகளை எல்லாம் லோகம் பூரா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு அம்பாள் நினைச்சுட்டதாலேயோ என்னமோ அம்பாள் என்ன பண்றா அப்படின்னாக்கா, யூஎஸ்ல ஒரு மாமாவுடைய சொப்னத்துல போயிட்டு தான் இந்த மாதிரி இந்த ஒரு கிராமத்துல இங்க இந்த ஒரு சின்ன ஒரு ஆலயத்துல இருக்கேன், என்ன தரிசனம் பண்ண வான்னு சொல்லி அவரை அழிச்சுன்னு இங்க தரிசனம் கொடுக்குறா. அங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறா. என்ன அப்படின்னாக்கா, அந்த மாமாவுடைய சொப்னத்துல மட்டும் போனா மாமிக்கு நம்பிக்கை வராது இல்லையா, இது என்ன இது கலிகாலத்துல அம்பாள் சொப்னத்துல உன்னை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றா அப்படின்னாக்கா, அந்த மாமியோட சொப்னத்திலையும் மாமாவுக்கு என்ன மாதிரி ஒரு சொப்னத்தை அம்பாள் கொடுத்தாலோ அதே மாதிரி மாமியோட சொப்னத்திலையும் அம்பாள் எழி அதே மாதிரி விஷுவல் அதே மாதிரி ஆடியோ அவளுக்கும் கொடுத்து அவ 2 பேரையுமே இங்க வரவழைச்சு தரிசனம் கொடுக்குறா. அதுக்கு பிறகு நிறைய திருப்பணிகள் சின்ன சின்ன அளவுல நடந்துட்டே இருந்தது. அவ ஒரு கும்பாபிஷேகத்தையும் பண்ணி கொடுத்து நித்திய பூஜைக்கான கைங்கரியங்களை எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறம் நித்திய பூஜை கிரமமா நடந்துன்றது. அதுக்கு முன்னாடி ஒரு வேலை வழக்கேறதுக்கு கூட இங்க வழி கிடையாது. அந்த மாதிரி இருந்த ஒரு கோவில்ல அவ வந்த பிறகு நிறைய மாற்றங்களை அம்பாளுக்கு நடந்தது. அதுக்கு பிறகு அம்பாளை சேவிக்கிறதுக்கும் நிறைய பேர் நிறைய பேர் அம்பாள் சொப்னத்துல என்னை கூப்பிட்டா, என்னை இதை கேட்டா, என்ன அதை பண்ணி கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அம்பாளுக்கு காணிக்கைகளை அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி தன்னுடைய நேர்த்தி கணக்குகளெல்லாம் அம்பாள்கிட்ட தீர்த்துட்டா. அதுக்கப்புறமா இப்ப பார்த்தேன்னா இவ எல்லாருடைய பெரிய முயற்சினாலையும் அம்பாளுக்கு 2 பிரகாரங்களோட சேர்ந்த ஒரு
மாபெரும் சந்நிதி இப்போ அம்பாளுக்கு திருப்பணி நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் வந்து நிறைவு பெறாமல் நிற்கக்கூடிய திருப்பணிகளாக இந்த காம்பவுண்ட் வால், ராஜகோபுரம், மடப்பள்ளி இவை அனைத்தும் வந்து இன்னும் தாமதமாக நடந்து கொண்டு இருக்கின்றது பொருள் பற்றாக்குறையினால். அதுவும் அதி சீக்கிரமாக அம்பாளுடைய அனுகிரகத்தில் சீக்கிரமாக நடக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.